ஹாய். என்னங்க, மளிகை சாமான லிஸ்ட் எழுதிட்டு இருக்கேன்னு நினைச்சீங்களா? இல்லைங்க, ஒரு சின்ன கவிதை, அதுவும் கடந்த வருடத்தை பத்தி படிக்கிறேன், கேளுங்க. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுங்க. புது வருஷம், சின்ன பொண்ணு, திட்டி ஈட்டி போடாதீங்க, அப்புறம் கஷ்டமாயிடும். வருஷத்துல முதல் நாளே தப்பான கமெண்ட் வாங்கிட்டேன். சரி, படிக்கிறேன், கேட்குறீங்களா? நன்றி 2025 வருடமே. அதிகம் அழ வைத்தாய், அவமானங்களால் அலங்கரித்தாய், பணத்தின் குணத்தை காட்டினாய், நேசத்தை யோசிக்க வைத்தாய், என்னுடைய அனைத்தையும் எடுத்துக்கொண்டு என்னையே எனக்கு புதிதாய் அறிமுகப்படுத்தி வைத்தா. 2025க்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. அதாவது இந்த வடிவேல் டைலாக் மாதிரி, சோத்துலேயே அடி வாங்கியாச்சு, சேத்துலேயே அடி வாங்கியாச்சுன்னு சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்சு, என்னோட குணம், என்னுடைய கடந்த வாழ்க்கைகள், கஷ்டமான நிலைமை, நான் எதுக்கு சிரிப்பேன், எதுக்கு அழுவன், என்னை ஃபுல்லா தெரிஞ்ச ஒரு கேரக்டர். அது ஆண் பெண் எல்லாருமே தான் சொல்றேன். உறவுகள்ல இவங்க நமக்கு ஒருத்தவங்க கிடைச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பெருசா வைப்பாங்க பாருங்க ஒண்ணு. ஸோ நட்பு, பணம், சாப்பாடு, மரியாதை, அந்தஸ்து, தொழில், இப்படி எல்லாத்துலேயும் உறவுகள்கிட்ட இருந்து செம்மையா கத்துக்கிட்டேன். என்ன எனக்கே இன்னொரு வெரேஷன் இருக்கு, நான் இப்படியும் வாழ முடியும், வாழணும்னு அறிமுகப்படுத்தி வச்ச கடந்த 2025 வருடத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த 2026ல செல்ஃபிஷா வாழணும்னு முயற்சி பண்றேன். பட் அது என்னால கண்டிப்பா முடியாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்ட இருந்தும் நான் ஒதுங்கிக்க, கடவுள்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்தை மட்டும் ஒட்டிக்கிற மாதிரி வாழ போறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்க அனுபவங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. லவ் யூ ஆல். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2020.